ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியின் தமிழ் இலக்கியத்துறையின் நாடகவியல் 5 நாள் பயிலரங்கம். இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் கல்லூரி செயலர் மதிப்பூர் முனைவர் திரு அசோக்குமார் முந்த்ரா ஐயா அவர்களுக்கும், எங்களது எல்லா செயல்பாட்டிலும் உறுதுணையாய் நிற்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சேது சந்தோஷ் பாபு ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு தமிழ் நாடக மரபு சமஸ்கிருத நாடக மரபு ஒப்பிட்டு. முனைவர் ஜோன் லிண்டன், ஜெர்மன் ஆசிரியர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 5:05 நாடகம் பார்க்கறது இப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஆனா நாடகத்தை பத்தி பேசணுங்கிறது போது கொஞ்சம் போர் அடிக்கும். அப்படித்தானே? எல்லாருக்கும் அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? சத்தமா? கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன்னா சில விஷயங்கள் போர் அடிக்கும் தான். ஆனா கத்துக்கணும், அந்த செய்திகளை உள்வாங்கணும் அப்படின்னும் போது அது நமக்கு சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு மணி நேர கவனிப்பு நமக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நானும் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இப்பவும் குழந்தைங்களோட தான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். அதனால குழந்தைங்களோட மனநிலை, நீங்களும் குழந்தைங்க தான் எங்களுக்கு, அப்படிதான். அதனால உங்களோட மனநிலையே எங்களுக்கு தெரியும். அதனால இது என்னுடைய தலைப்பு தமிழ் நாடக மரபு சமஸ்கிருத நாடக மரபு ஒரு ஒப்பீடு. நாடகம் நிறைய பேர் இப்போ நிறைய அமர்வுகள் பார்த்திருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. நாடகம் பத்தி என்னென்ன நாடகம்லாம் தெரியும் உங்களுக்கு? எப்படிப்பட்ட வடிவங்கள் தெரியும்? இசை நாடகங்கள். சில நாடகங்கள் உங்களுக்கு புத்தகத்துல இருக்கும். தமிழ் துறை பெரும்பாலும் புத்தகங்கள்ல சிலபஸா இருக்கும். சில நாடகங்கள் இருக்கா இல்லையா? இருக்கா? அது என்ன பண்ணுவீங்க? படிப்போம். சிறுவினா, குருவினா, நெடுவினா அதெல்லாம் இருக்கா? குறிப்பு வரைக எல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். அப்படிதானே? அதுக்கடுத்து சில நாடகங்கள் நமக்கா தோணும், இது நாடகமா சில பேர் பண்ணும் போது அந்த நாடகத்தை நம்ம பார்க்கலாம், இது நாடகமா பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு வகை. அப்படிதானே? எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். சில நாடகங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழக்கத்துல இருந்தது. இப்போ ரேடியோ நாடகங்கள் கேட்டிருப்பீங்களா? ரேடியோல ஒரு 9 மணிக்கு நாடக போட்டியெல்லாம் நடக்கும். அதுல ரேடியோ நாடகங்கள், செவி வழி நாடகங்கள், நாடகம் நடக்கிறத வெறும் ஒளி வடிவமா நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான நாடக வடிவங்கள். சோ படிக்கக்கூடிய நாடகங்கள், நிகழ்த்தக்கூடிய நாடகங்கள், ஒலி வடிவான நாடகங்கள். வேற என்ன நாடகங்கள் தெரியுது இல்லாம உங்களுக்கு? இப்போ வெறும் நாடக ஆசிரியர்கள் எழுதின நாடகங்கள் மட்டும் இல்லாம சில பேர் இப்போ கவிதைகளை கட்டுரை நாடகங்களா மாத்துறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சமீப காலமா 3ஆம் அரங்க நிறுவனர் திரு கருணா பிரசாத் அவர்கள் கூட நமது மதிப்புக்குரிய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய நாடகம் சிலோன் காலனி, அப்புறம் இன்னும் உறங்குதியோ, அந்த மாதிரியான சில கவிதை தொகுப்புகளை நாடகமா பண்ணாங்க. அது பெரிய வெற்றி அடைஞ்சது. சில பேர் சில கட்டுரைகளை நாடகமாக்குறாங்க. இப்ப எதையுமே என்ன பண்ண முடியும்? நாடகங்களா ஆக்க முடியும். அதுக்காக அந்த மாதிரியான ஒரு இது தமிழ், இதெல்லாம் தெரியும் தானே? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இந்த நாடகங்கள், சொல்லக்கூடிய நாடகங்கள்லாம். இப்போ முதல்ல நாடகம், தமிழ் நாடகம் தொடக்கம் அப்படிங்கிறது என்னது யாருக்காவது தெரியுமா? எப்போ நாடகம் பண்ணிருப்பாங்க? இல்ல. நமக்கு முதலாக நாடகங்கள் தமிழ்ல அப்படின்னு சொல்றது சிலப்பதிகாரத்துல, இந்த சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதையில அவர்கள் சொல்லப்படுகிற அந்த குறிப்புகளை வச்சுதான் நமக்கு நாடகங்கள், சில நாடகங்கள் இருந்திருக்குது, இந்த மாதிரியா நாடகம் நடத்தணும், இப்படிலாம் நாடகம் பண்ணணும் அப்படிங்கிற குறிப்புகள் நீங்க கேள்விப்பட்ட சிலப்பதிகாரம் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கா? இருக்கு. என்ன பார்ட் இருக்கு உங்களுக்கு? வரப்புரை காதை. ஓகே. இது இந்த நாடகம் பத்தி எதுல வருது? சிலப்பதிகாரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த காண்டம் சொல்லுது? யார் இந்த நாடகம் பண்றாங்க? சொல்லுங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க.
மொத்தமா சொல்லல, அரங்கேற்று காதை. வெரி குட். சோ அரங்கேற்று காதை வந்து அந்த நாடகங்களை பத்தின சில குறிப்புகளை வந்து சொல்லுது. இந்த மாதிரி வேத்தியல், பொதுவியல், இந்த மாதிரி கிளாசிக்கல் டிராமா, அந்த பொது ஆட்களுக்கான நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாடகம் பண்ணாங்க. சோ இந்த நாடகம் நடத்துறதுக்கு வந்து சில வகையாக இந்த மாதிரியான அரங்கங்கள் இருக்கணும். இப்ப நம்ம சினிமா பார்க்கணும்னாலே நம்ம தியேட்டருக்கு தான், தியேட்டர் அப்படிங்கிறது இப்போ வேற நெட்ஃபிளிக்ஸ் அது இதெல்லாம் பாக்குறோம், வீட்லயே ஹோம் தியேட்டர். ஆனா அரங்கம் ஆனா நமக்கு தியேட்டர்ல பாக்குற திருப்தி வந்து வீட்டுல பார்க்கும்போது கிடைக்குதா? இல்ல. அப்போ ஒரு நாடகம் நிகழ்த்தணும் அப்படிங்கும் போது அதுக்கான அரங்கம் இந்த வகையா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகளை வந்து சிலப்பதிகாரத்துல அரங்கேற்றிக்காரு. என்னென்ன விதமான ஆடல்களை வந்து மாதவி ஆடினா, அது நிறைய ஆடல்கள் சொல்றாங்க. அந்த ஆடல்கள் என்னென்னமான கரணங்கள் எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு மரபு வழியா அவங்க வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்படி படிப்படியா தமிழ் நாடகம், அதுக்கப்புறம் நாடகங்கள், தெருக்கூத்து வடிவம் வருது, அதுக்கப்புறம் சபா நாடகம், இப்ப நவீன நாடகங்கள். அது இல்லாம இப்ப நீங்க வந்து சொல்லப்படுகிற தோல்பாவை கூத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, பொம்மலாட்ட வகைகள், அது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு மரபா வந்து தமிழ் நாடகம் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ் நாடக ஒரு ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப தமிழ் நாடகம் பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் அதுல போல. இப்போ அடுத்ததான் வந்து வடமொழி நாடகங்கள், சமஸ்கிருத நாடகங்கள் அப்படின்னு வரும்போது, சமஸ்கிருத நாடகங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடமொழி நாடகங்கள் ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இப்போ வடமொழி நாடகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஏன்னா அது வந்து இங்க தொடங்கிச்சு, இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற குறிப்புகளை வந்து நமக்கு வந்து நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த நாடக நூல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நாட்டிய சாஸ்திரத்துல இந்த நாடகத்தை பத்தின முதல்ல என்ன நாடகம் பண்ணாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வேதங்கள் உங்களுக்கு தெரியும். ரிக், யஜூர், சாம, அதர்வண 4 வேதங்கள் தெரியும். இப்ப இந்த 4 வேதங்கள் இல்லாம இப்ப இது எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் எல்லாரும் கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு? அவங்க என்ன சொல்றாங்க? என்னாச்சு? கரெக்டா வந்துட்டாரு. சோ கிரீடனியகம் இச்சாமோ திருஷ்யம் ஸ்ரவ்யம் ச யத்பவேத். எங்களுக்கு ஏதாவது திருஷ்யம் ஸ்ரவ்யம் பார்க்கிறதுக்கும் கண்களுக்கும் காதுகளுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இதை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? 4 வேதங்களிலிருந்தும், யஜூர் வேதத்திலிருந்து ப்ரோஸ், சாம வேதத்திலிருந்து பொயட்ரி, அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்துல வந்து யஜூர் வேதாத் அபிநயா பாட்யம் ரிக்வேதாத் சாமாபியோ கீதமேவ யஜூர் வேதாத் அபிநயாத் ரசார் அதர்வனாத் அபி. யஜூர் வேதத்திலிருந்து அபிநயத்தையும், ரசங்களை வந்து அதர்வண வேதத்திலிருந்தும், ரிக்வேதத்திலிருந்து புரோஸும், சாம வேதத்திலிருந்து பொயட்ரி. ஒரு நாடகம்னா இது எல்லாமே இருக்கணும்ல. ஒரு வசனம் இருக்கணும், அதுல பாட்டு இருக்கணும், அதுல அபிநயம் இருக்கணும், அதுல ரசம் இருக்கணும். அது எல்லாமே சேர்த்து வரும்போது தான் அது ஒரு நாடகம் அப்படி வரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை படைச்சதா வந்து ஒரு பிலீஃப் தான். அதனால நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த வடமொழி நூல் வந்து நமக்கு வந்து சொல்லுது நாடகம் இப்படியாக தோன்றியது. அதுக்கப்புறம் என்ன நாடகம் நிகழ்த்தினாங்க? தேவர்களையும் அசுரர்களையும் வச்சு அந்த பார்க்கடலை கடையிற அந்த அமிர்த மந்தனம் அப்படிங்கிற அந்த பார்க்கடல் கடையிற நிகழ்ச்சியை வந்து நாடகங்களா வந்து நிகழ்த்து காட்டினாங்க அப்படிங்கறத வந்து நாட்டிய சாஸ்திரம் வந்து கொடுக்குது. இப்போ இந்த மாதிரியான அந்த நாட்டிய சாஸ்திரம் தான் நாடகம் இப்படி பண்ணணும். அப்ப நாடகம்னா என்னென்ன வேணும்? நாடகத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன வகையான அபிநயங்கள் வேணும், அதுக்கு என்னென்ன வகையான பாவங்கள் வேணும், அதுக்கு என்னென்ன வகையான மெயின் யாரு நாடகம் பண்ணணும்னா? ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வேணும், வில்லன் வேணும். பாத்தீங்களா? ஆமா. அப்போ கதாநாயகன் கதாநாயகி சும்மா நம்ம போய்
ஒரு ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு வந்து ஒரு ரோட்ல போற யாரையாவது ஒருத்தர் போய் ஒரு ஹீரோயினா போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. யார் மார்க்கெட்ல ரஜினிகாந்த் ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்ல விஜய் ஃபிக்ஸ் பண்ணலாமா? விஜய் போயிட்டாரு, இப்ப வர மாட்டேன்ட்டாரு, அதனால அடுத்து அஜித் அப்படி சில குணங்களை வந்து நாட்டிய சாஸ்திரம் நிர்ணயிக்குது. ஒரு நாடகம் பண்ணணும்னா அந்த கதாபாத்திரத்தை வந்து உத்தம கதாபாத்திரமா இருக்கணும், இவனுக்கு இந்தந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும், இவன் வந்து இப்படி இருக்கணும், இவன் இவ்வளவு உயரம் இருக்கணும், இவனுடைய கண்கள் இப்படி இருக்கணும், கைகள் இப்படி இருக்கணும், நிறைய குணங்களை வந்து சொல்லுது நாட்டிய சாஸ்திரம். அதே போல கதாநாயகிக்கும் அதே மாதிரியான குணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான குணங்களை வச்சு அவங்களுக்கு வந்து நாடகத்துல இவங்க தலைவன் தலைவியா இருக்கணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்றதுக்கு சில விதிகளை வந்து நாட்டிய சாஸ்திரம் வகுக்குது. அதுக்கப்புறம் சில நேரம் நாடகம் வந்து ஒரு 2 மணி நேரம் போகும், சில நேரம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நீங்க ஆண்டு விழாக்கெல்லாம் ஸ்கூல் இது காலேஜ் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பண்றீங்க, நாடக விழா எல்லாம் நடத்துறீங்களா? எவ்வளவு நேரம் டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க உங்களுக்கு? 15 நிமிஷம். ஏன் 2 மணி நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? டைம் பத்தாது. சரி, நாடக வகைப்பாடு உங்களுக்கு இருக்கு. சில நேரம் வந்து 2 மணி நேரமா கூட நீங்க நாடகம் பண்ணலாம், சில நேரம் வந்து 10 நிமிஷமா பண்ணலாம். ஒரு 4 காட்சி வச்சு ஒரு நாடகம் பண்ணலாம். 15 சரித்திர நாடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 காட்சி 20 காட்சி அந்த மாதிரி ஒரு இருக்கும். அந்த மாதிரி இத்தனை அங்க இருக்கணும், இவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கறத வச்சு நாடகங்களை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? யாருக்காவது தெரியுமா? எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க நாடகத்தை? 10 வகையான வகைப்பாடுகளை வந்து நாட்டிய சாஸ்திரம் சொல்லுது. எத்தனை வகை? 10 வகை. 10 வகையான நாடக வகைப்பாடுகள்ல சொல்றாங்க. அதுல நாடகம் அப்படிங்கிறது ஒரு வகைப்பாடு. ஓகேவா? அந்த 10 வகையான வகைப்பாடுகள் வந்து நாடகம், பிரகசனம், யாயோகம், டிமம், ஈகா, மிருகம் அப்படின்னு 10 ஓரங்க நாடகம், ஈரங்க நாடகம் அப்படி நிறைய அதுல வந்து வகைப்பாடுகள் வந்து வருது. இதுல 10 வகை. இதெல்லாம் எந்த நாடகங்கள்ல வருது? சமஸ்கிருத நாடகங்களுக்கான வழிமுறைகள்ல இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. 10 வகையான நாடகங்களை சொல்லுறாங்க. 10 வகையான நாடக பிரிவுகளை சொல்றாங்க. இதுக்கப்புறம் அப்ப நாட்டிய சாஸ்திரம் வந்து வெறும் நாடகம் மட்டும் சொல்லுதா? இல்ல. அதுக்கப்புறம் 4 விதமான ஒரு என்னென்ன வேணும் நமக்கு நாடகம் பண்ணணும்னா? சில சமயம் நீங்க மைண்ட் பண்றீங்க, மைண்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? ஒரே மாதிரி காஸ்டியூம், ஒரே மாதிரி மேக்கப். சரி, இப்போ வேற ஏதோ கிளாசிக்கல் சரித்திர நாடகம் ஏதோ பண்றீங்க, அப்ப என்ன பண்ணும்? ராஜானா அதே மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு முகத்துல வெள்ளை போட்டு வர முடியுமா? வர முடியாது. அப்போ நாடகங்களுக்கான உடை ஒப்பனை ரெண்டையும் சொல்லுது. எப்படி இப்படி எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன கலர். நீங்க கூத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ கிருஷ்ணன் வரும்போது அந்த மாதிரி ஒரு உத்தம கதாபாத்திரங்கள் வரும்போது அவங்களுக்கான முகத்துல வந்து வேற கலர் போட்டிருப்பாங்க. என்ன கலர் போட்டிருப்பாங்க? ப்ளூவா? ப்ளூ. வேறதா? பிங்க் கலரா? ரெட் கலரா? சரி, என்னமே இப்ப நீங்க ஓரளவு அதுக்குள்ள போயிட்டீங்க. நாடகத்துல பத்தின ஒரு வரியாவது புரிதல் உங்களுக்கு இருக்கு. இன்னுமே நீங்க அதை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணும்? ஓஹோ, இந்த கலர் போட்டிருக்காங்க, இதனால இந்த கலர் போட்டிருக்காங்க, இவங்க அப்ப என்ன கதாபாத்திரமா இருப்பாங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இனிமே நீங்க வந்து அதுதான் வந்து கம்பேரிட்டிவ். நீங்க இந்த கருத்தரங்கம் முடிஞ்சோன்னா வெளியில போயிட்டு அதை பத்தின ஒரு தொடர்தல் இல்லாம போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப அடுத்தடுத்து நீங்க வரும்போது என்ன பண்ணணும்? அதை வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு ஒரு கலர் வைக்கிறாங்க. அடுத்து பெண்களுக்கு அதே மாதிரியான பெண்களுக்கு கொடுக்கும் போது அதே மாதிரியான கலர் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி யாரும் சொன்னாங்க வில்லன் வேணும். அப்ப வில்லனுக்கும் வந்து என்ன கலர் என்ன கலருங்கிறது இருக்கு. அதே மாதிரி உடை ஒப்பனை. அதுக்கப்புறம் ஒரு ராஜா வராரு ஸ்டேஜ்குள்ளார, எப்படி வருவாரு? இப்படி கை கட்டிட்டு இப்படியே வந்துட்டு இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு நடை இப்படி வச்சுட்டு வராங்க இல்லையா? இப்ப அதுக்கு வந்து சாரி அந்த நடைகள் வந்து எந்தெந்த விதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வகைப்பாடுகள் வந்து நாட்டிய சாஸ்திரம் கொடுக்குது. இந்த மாதிரி நாடகத்தோட ஒவ்வொரு பகுதியையும் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நாடகத்துக்கான அத்தனை வழிமுறைகளையும் நாட்டிய சாஸ்திரம் வந்து கொடுக்குது. நாட்டிய சாஸ்திரம் இது போல
இப்ப இந்த நாடகங்களை இது 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 வந்து நாடகங்களுக்கான வகைமுறைகள், விதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வடமொழி நாடக ஆசிரியர்கள் இப்ப சரி நாடகங்களுக்கான விதிமுறைகள்லாம் வகுத்தாச்சு, ரூல்ஸ் போட்டாச்சு, டைரி கொடுத்தாச்சு எல்லாருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்து அதை வந்து பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதுக்கு வந்து நாடகங்கள் நமக்கு தேவை, அப்படித்தானே? யாருக்காவது அந்த முன்னாடி கேட்டவங்ககிட்ட யாராவது நாடக ஆசிரியர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா? வடமொழி நாடக ஆசிரியர்கள். வால்மீகி நாடக ஆசிரியரா? வால்மீகி என்ன எழுதினாரு? ராமாயணம். ராமாயணம் நாடகமா? காப்பியம். ஓகே, ராமாயணத்தையும் நாடகமா பண்ணிருக்காங்க. ஆனா வால்மீகி வந்து அதை நாடகமா எழுதல. அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, செய்யுள் வடிவத்துல எழுதப்பட்டது. அப்போ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான், ஆனா நீங்க வந்து மறந்துட்டீங்களோ? காளிதாசர் தெரியுமா? காளிதாசர் என்ன எழுதியிருக்காரு? அவரோட ஃபேமஸ் நாடகம் என்னது? ரிங்க போட்டு ஆத்துல போட்டுருவாங்களே, அப்புறம் ராஜாவா தேடி போய் கடைசியில கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. சகுந்தலா. வெரி குட். அவருடைய நாடகம் வந்து அபிஜ்ஞான சாகுந்தலம்னு சொல்லிட்டு, சாகுந்தலம் பத்தி, அந்த சகுந்தலை கதை தான். சகுந்தலை கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சகுந்தலை கதைய இருக்கிறாரு. விக்ரம ஊர்வசியம்னு இன்னொரு ஊர்வசிய பத்தின ஒரு கதை இருக்கிறாரு. அப்புறம் கிராதார்ஜுனியம்னு 3 நாடகங்கள் வந்து காளிதாசர் எழுதுறாரு. காளிதாசர் தான் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காளிதாசர் மட்டும்தான் சமஸ்கிருத நாடகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நம்பப்பட்ட ஒருத்தர் வந்து காளிதாசர். இன்னுமே நீங்க இலக்கியங்களை எடுத்து பாத்தீங்கன்னா காளிதாசர் நாடகத்துல யாரு, இலக்கியத்துல யாரு அப்படின்னா காளிதாசர் பெயர் மட்டும்தான் முன்னாடி இருக்கும். அப்படி காளிதாசருடைய மாளவிகாக்னிமித்திரம் கிராதார்ஜுனிய மாளவிகாக்னிமித்திரம் நாடகத்துல அவரு வந்து என்ன சொல்றாரு, நிறைய இந்த மாதிரி நாடகங்களை இயற்ற சிறந்த கவிகள் வந்து அரசவையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாசன் அப்படிங்கிற ஒரு கவியை பத்தி அவர் சொல்றாரு. பாசன் அப்படிங்கிற ஒரு கவி, ஒரு நாடக ஆசிரியர் அவர் இருந்தாரு. அவர் மிகப்பெரிய நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாசன் யாரு? அப்ப காளிதாசருக்கு முன்னாடி இருந்தவரா அப்படின்னு சொல்லும் போது, அது வரைக்கும் பாசனை பத்தி யாருக்கும் தெரியாது. அவர் என்ன நாடகம் எழுதினாருன்னு தெரியாது, என்னென்ன அவருடைய இது எதுவுமே தெரியாது. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல பத்மநாபபுரம் அரண்மனையில அந்த ஒரு சுவடிகள் வந்து பஞ்சா கிடைக்குது, ஒரு மொத்த சுவடிகள் வந்து கிடைக்குது. அந்த சுவடிகள்ல வந்து 13 நாடகங்களை வந்து எடுக்கிறாங்க. எல்லாமே முழுசா வந்து கிரந்தம். உங்களுக்கு கிரந்தம் தெரியுமா? இப்ப ஓலைச்சுவடி இருக்கு. ஓலைச்சுவடி இருக்கும் போது ஓலைச்சுவடியில எது வச்சு எழுதுவாங்க? ஆணி, அந்த அச்சாணி வச்சுதான் எழுதுவாங்க. அப்ப அந்த அச்சாணி வச்சு எழுதும் போது வடமொழி எழுத்துக்கள் பார்த்திருப்பீங்க, எல்லாமே கோட்டு எழுத்துக்கள் போட்டு கோடு கிழிக்கணும். கிழிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஓலைச்சுவடி அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்னா, அதுக்காக வடமொழி எழுத்துக்களை சுவடியில எழுதுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் வந்து கிரந்தம்னு பேரு. அதுக்கு வட்ட எழுத்துக்கள்ல வரும். எல்லாமே கான் வந்து இப்படி சுத்தி இப்படி போடுற மாதிரி அந்த கோட்டை எழுத்துக்களே வராம அதுக்கு அதனாலதான் ஓலைச்சுவடி. நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டு பழைய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் இருக்கும். தமிழுக்கான கிரந்த எழுத்துக்களும் இருக்கு, வடமொழிக்கான கிரந்த எழுத்துக்களும் இருக்கு. இதுல வடமொழிக்கான அந்த கிரந்த எழுத்துக்கள்ல ஒரு சுவடியில வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 13 நாடகங்கள் கிடைக்குது. ஒரே மாதிரியா 13 நாடகங்கள் கிடைக்குது. எடுத்து பார்த்தா எல்லாமே அற்புதமான கதைகளா இருக்குது. எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்படாத கதைகள் எதுவுமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு கதைகள் 13 நாடகங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க அந்த சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பத்தின ஒரு ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா பாஷா பிளேஸோட தியரி வந்து அவ்வளவு பெரிய ரிசர்ச்சுக்கு உள்ளாச்சு. ஏன்னா அந்த நாடகங்களோட தன்மை, அந்த நாடகங்கள் சொல்ற செய்திகள், அந்த நாடகங்களோட கருப்பொருள், இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, 13 நாடகங்களும் 4 நாடகங்கள் வந்து மகாபாரத பத்தி இருக்கு, 6 நாடகங்கள் வந்து ராமாயணத்தை பத்தி இருக்குது. ராமாயணத்தை பின்பற்றி எடுத்திருக்காங்க.
மற்ற 2 நாடகங்கள் வந்து பெருங்கதைகள்னு வந்து கட்டுக்கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபோக் டேல்ஸ், அதுல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஒரு நாடகம் வந்து அதுல முடியல, சாரு தத்தம்ங்கிற நாடகம் வந்து பாதி நாடகம் தான் சுவடியில கிடைச்சிருக்குது, அந்த பாதி நாடகம் இருக்கு. இதுல இது மாதிரி 13 நாடகங்கள் வந்து மொத்தமா கணபதி சாஸ்திரிங்கிறவர் வந்து ரிசர்ச் எடுக்கிறாரு. எடுத்த போது அதுலதான் இந்த 13 நாடகங்களோட தன்மை எடுக்கிறாங்க. இப்போ 13 நாடகம் யூசுவலா இப்ப காளிதாசர் எத்தனை நாடகம் எழுதியிருக்காருன்னு சொன்னேன், கொஞ்சம் தூக்கம் வருதோ இல்ல, எல்லா 3 நாடகம் 13 நாடகம் 3 நாடகம். ஏன் 3 நாடகம் தான் எழுதினாரு? இவர் 13 நாடகம் எழுதியிருக்கிறாரு. அவரு யாராவது நீங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க, எந்த நாடக ஆசிரியராவது வடமொழி ஆசிரியர் 3 நாடகங்களுக்கு மேல பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 நாடகங்களுக்கு மேல ஒரு நாடக ஆசிரியர் நாடகங்கள் எழுதக்கூடாது அப்படிங்கிறது வந்து நாட்டிய சாஸ்திரம் விதிக்கப்பட்ட விதி. சொல்லிருக்க ரூல்ஸ் என்னன்னா, ஒரு நாடக ஆசிரியர் வந்து 3 நாடகங்கள் மட்டும்தான் எழுதணும். அதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க? 10 அசைன்மெண்ட் கொடுத்து நாளைக்கே எழுதிட்டு வான்றாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கூகுள் இல்லைன்னா சாட் ஜிபிடி, வேற என்ன ஏதாவது ஒண்ணு போட்டு நைட்டா முடிச்சிடலாம். சரி, ஒண்ணு எழுதிட்டு வாப்பா, ஆனா பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? லீவ் போட்டுருவீங்களா? என்ன பண்ணலாம்? 10 எழுதுறது வந்து விஷயம் 10 எழுதுருவீங்க, யூ ஆர் கேப்பபிள், நோ ப்ராப்ளம். ஆனா ஒண்ணு எழுதுறது வந்து செழுமையா இருக்குமா, 10 எழுதுறது செழுமையா இருக்குமா? ஒண்ணு எழுதுறது. அப்போ நிறைய அவங்க கண்ணாமண்ணான்னு எழுதி இப்படி நான் இன்னைக்கு 10 கவிதை தொகுப்பு கொண்டு வரேன் அப்படின்னு தப்பா 10 கொண்டு வரதோட ஒண்ணு எழுதலாம். அதனால குவாலிட்டியை சஸ்டெயின் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, 3 நாடகங்கள் தான். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, ஆனா நீ கொடுக்கறதுல பெஸ்ட் 3 கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல யூ ஆர் ரிஜெக்டட், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நாட்டிய சாஸ்திரம் வந்து விதியை வகுத்திருந்தது. ஆனா இவருடைய நாடகங்கள் 13 நாடகங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 13மே வந்து எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியா இருக்கு. அப்படி ஒரு இதா 13 நாடகங்கள் இருக்கு. இப்ப இது யாரு எழுதியிருப்பா? சாதாரணமா நம்ம ஒரு பேப்பர்ல ஏதாவது கட்டுரை எழுதுறோம், கீழே என்ன பண்ணுவோம்? பேர் எழுதி டிகிரி, கிளாஸ், ஸ்கூலு, செக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் எழுதுறோம். எதுவுமே எழுத மாட்டோமா? ஆனா இவர் அந்த 13 நாடகத்திலையும் நான் தான் எழுதுனேன்னு ஒரு பேர் கூட போடல. காளிதாசரே என்ன பண்ணிருக்கிறாரு? காளிதாசம் விரச்சிதம் மாளவிகா அக்னிமித்ரம் நாடகம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. காளிதாசரால் எழுதப்பட்ட மாளவிகா அக்னிமித்ர நாடகம் அப்படின்னு அவர் பேர் போட்டுப்பாரு. காளிதாச நாடகம் சமாப்தம் அப்படின்னு சொல்லி காளிதாசரோட இந்த நாடகம் முடிவடைந்து அல்ல முடியும் போதும் போட்டுருவார் பேரு. ஆனா இவர் வந்து எந்த இடத்துலயும் தன்னோட பேரை போடவே இல்லை. அவரை பத்தி எதுவும் சொல்லவும் இல்லை. நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் இந்த நாடகம் எழுதுறேன், இவ்வளவு பண்றேன், அது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. இது ஒரு குவாலிட்டியா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 13 நாடகத்திலையும் இந்த ஒரு குவாலிட்டியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிராகிருத மொழி, அந்த வழக்கு வந்து ஒரே காலத்தை சேர்ந்ததா இருக்கு. 13 நாடகங்களையும் ஒரே காலத்தை சேர்ந்ததா இருக்கு. சில பேர்கள் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. நமக்கு எப்படி கிளாஸ்ல ஒரு சுரேஷ், ரமேஷ் ஒரு 4 நாள் இருக்கும் இல்ல, கவிதா அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பேர்ல வந்து 4-5 பேரை இனிஷியல மாத்தி போட்டுதான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி ஒரே பேர்கள் வந்து இந்த நாடகங்கள்ல வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த நாடகத்துக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லிட்டு தான் நாடகத்தை ஆரம்பிப்பாங்க. நம்ம எப்பயுமே ஒரு பிரேயர் பாடிட்டு ஒரு இதை ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த மாதிரி பிரேயர் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. இவருடைய ஸ்லோ நாடகங்கள்ல டைரக்டா என்ன பண்றாரு, நாந்தியந்தே தத பிரவிஷ்யதி சூத்திரதாரஹா, எடுத்தோடனே சூத்திரதாரன் வரா, நாந்திக்கு பின்னாடி சூத்திரதாரன் அரங்குல வரா அப்படின்ற மாதிரியான இதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை வச்சு இந்த நாடகங்கள் எல்லாமே ஒருத்தரால தான் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடகங்களை வந்து முடிவு பண்ணாங்க. நான் எதுக்கு இந்த வடமொழி நாடக மரபுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அங்க இருந்தா நாடகம் தொடங்குது. அதனால அந்த ஆசிரியர்களை வச்சு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ எதனால இவ்வளோ இது பத்தின ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து இந்த செய்தி தெரியாத செய்தி, அதனால சரி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு. இது என்ன பண்றாங்க, இப்போ சார் வந்து சொன்னாங்க, என்னோட ரிசர்ச் வந்து கூடியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமா யாருக்காவது கூடியாட்டம்னா? தெரியுமா? கூடியாட்டம் இல்ல,
சரி, இப்போ கேரள நாட்டுல கூடியாட்டம் அப்படிங்கிற ஒரு நாடக வடிவம், ஓகேவா? அதுக்கு பேர் என்னன்னா கூடியாட்டம். இந்த கூடியாட்டம் கதகளி பார்த்திருக்கீங்களா? கதகளிக்கான அந்த ஒப்பனையோட அதே மாதிரி இருக்கும். ஆனா கதகளியில வந்து நிறைய வார்த்தைகள் நிறைய வரும், வசனங்கள் வரும், பேசுவாங்க, பாடுவாங்க. இதுல எப்படின்னா அபிநய பிரதானம், வெறும் அபிநயத்தை மட்டுமே பிரதானமா வச்சு வசனம் வந்து ஒரு வசனம் 2 வசனம் தான் வரும். அதை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. அப்போ வசனமே கொஞ்சம் தான் வரும். ஒரு வசனத்துக்கு 1 மணி நேரம் அபிநயம் படிப்பாங்க. அந்த வசனமும் எதுல வரும்? எந்த லாங்குவேஜ்ல வரும்? மலையாளமா? இல்ல, சான்ஸ்கிரிட்ல. இன்னமும் கேரளத்துல இந்த வடிவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்லுகிற அந்த சமஸ்கிருத நாடக மரபு அப்படிங்கறத தெளிவா அதை கடைபிடிச்சு ஒரு நாடகம் நிகழ்த்தப்படுது அப்படின்னா அந்த நாடகம் வந்து இந்த கூடியாட்டம்ங்கிற அந்த நாடகம் தான். அந்த நாடகம் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு சடங்கு நிகழ்வு. சடங்குன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, சாக்கையர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த நாடகங்களை பண்றாங்க. அதுவும் சமஸ்கிருதத்திலே பண்றாங்க. சமஸ்கிருதத்துலதான் நாடகம், உரையாடல் எல்லாமே இருக்கும். அவங்க எந்த நாடகங்களை பண்றாங்கன்னா இந்த பாசனுடைய இந்த நாடகங்களை வந்து கூடியாட்டத்துல பெரும்பாலும் பண்றாங்க. இப்ப நாடகம்னா ஒரு நாடகம் இருக்கு, ஒரு அபிஷேகம், தம்பி சொன்ன மாதிரி அபிஷேக ராமாயணத்தை நாடகம் பண்றாங்கன்னா அப்போ அபிஷேக நாடகம்னு அதுல ஒண்ணு பண்றாங்க. அபிஷேக நாடகம்னா பட்டாபிஷேகம். ராமர் வந்து வாலியை கொண்டு சுக்ரீவனை ராஜாவாக்கிட்டு ராவணனை கொண்டு தானும் பட்டாபிஷேகம். அப்ப 2 பட்டாபிஷேகம் நடத்துறதுனால அந்த நாடகத்துக்கு பேர் என்ன? அபிஷேக நாடகம். இந்த அபிஷேக நாடகம் வந்து அவங்க பின்பற்றி அந்த நாடக அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ரூம்ல இருக்கோம், நம்ம பேசுறது வந்து எக்கோ கேக்குமா? சில ரூம்ல போனோடனே எக்கோ கேக்குமா? சில ரூம்ல பாத்திருக்கீங்களா? ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும்போது எக்கோ கேட்கும். அந்த ரூம்ல நாடகம் போட முடியுமா? போட முடியாது. பேசினா என்ன ஆகும்? டபுளா கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளார மரத்தினால் அமைக்கப்பட்ட தூண்களும் எப்படி இருக்கும்னா அரங்கம், முன்னாடி அரங்கம் இருக்கும், பின்னாடி 2 வாயில் இருக்கும். எதுக்கு பின்னாடி? கிரீன் ரூம்னு சொல்றோம், மேக்கப் ரூம், ஓகேவா? அதுக்கு போய் பின்னாடி மேக்கப் பண்ணிட்டு முன்னாடி வந்து நாடகம் பண்ற அந்த அரங்கம். அதே மாதிரி இசை கருவிகள் இந்த பக்கத்துல வைக்கப்பட வேண்டும், இடது பக்கம் வைக்கணும். அப்போ இப்போ சாதாரணமா ஒரு நாடகம் போடணும்னா இப்படி விங்ஸ் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? 2 பக்கம் கேரக்டர் உள்ள வரதுக்கு வெளில போறதுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? முன்னாடி கொஞ்சம் இப்படி இருக்கும், பின்னாடி கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளோட அந்த தூண்கள் வந்து அந்த மண்டபத்துல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அரங்குகள் வந்து இந்த கூடியாட்டம் நிகழ்த்துவதற்காகவே அமைக்கப்பட்ட அரங்குகள், கூத்தம்பலம். அதுக்கு பேர் என்னன்னா கூத்தம்பலங்கள்னு பேர், சரியா? இப்போ ஒரே ஒரு கூத்தம்பலம் தான் கேரளால இருக்கு, திரிசூர்ல வடக்குநாதன் கோவில்ல இன்னைக்கும் அந்த கூத்தம்பலம் இருக்கு. இன்னைக்கும் விஜயதசமி அன்னைக்கு, சரியா விஜயதசமி அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு இந்த நாடகம் தொடங்கும். 5 நாட்கள் வந்து இந்த நாடகம் நடைபெறும். 5 நாட்களும் நைட்டு நடைபெறும். 5ஆவது நாள், முதல் நாள் வந்து ஒரு தனியா வந்து நம்பியார், அந்த சாக்கையர் வந்து இது என்னென்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறோம்ன்றத வந்து சொல்லுவாரு. 2ஆவது நாள் ஒரு கேரக்டர் மட்டும் இந்த ஸ்டேஜுக்கு வரும். அந்த கேரக்டர் வந்து நிர்வகணம்னு பேரு அதுக்கு. அது வந்து எதனால நான் இங்க வந்தேன், ஏன் இங்க வந்தேன், ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கறது வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அந்த கேரக்டர் சொல்லும். இப்போ சப்போஸ் ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ராவணனா, அவரே ராவணனா ஆகுவாரு, அவரே கிருஷ்ணன் ஆவாரு, அவரே ராமன் ஆவாரு, அவரே வாலி, அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் ஒரே ஆளே பண்ணுவார். இந்த நிர்வகணம் வந்து 2 நாளைக்கு போகும், இல்ல 3 நாள் போகும், இல்ல 4 நாள் போகும். அது டிபெண்ட்ஸ். அது என்ன கேரக்டர் அவங்க எடுக்கிறாங்க, அந்த நிர்வகணம், அந்த சாக்கியாரோட டேலண்ட் எவ்வளோ அவர் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும், அவரால் எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு வந்து அவர் பண்ணுவார். அவர் அடுத்தது 5th டே, 5ஆவது நாள் வந்து எல்லா கேரக்டரும் அந்த அரங்குக்கு வரும். எல்லா கேரக்டரும் வந்து ஒரு கூடி ஆடுதல் அப்படிங்கிற நிகழ்வா வந்து இந்த நாடகம் வந்து கூடியாட்டம் அப்படிங்கிற. எதுக்காக இதுனா இதுலயும் வந்து என்ன வரும்னா இசைக்கருவிகள் வந்து இதுல மிழவு பாத்திருக்கீங்களா? மிழவுன்னு ஒரு
நம்ம திருவாரூர்ல கூட மிழவு இருக்கு. அந்த அந்த வீடியோ இது வந்து ராவணனோட கைலாச உதரணம் சொல்ற ராவணன் வந்து அந்த கைலாய மலையை தன் கைகளால வெறும் அபிநயம் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். இந்த மேக்கப் வந்து அந்த மேக்கப் தான். இது வந்து கூடியாட்டத்துக்கான மேக்கப். அது அவர் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த மர தூண்ல அந்த மர சட்டகத்துக்குள்ளதான் அந்த மெழுவு வந்து வச்சிருப்பாங்க. மெழுவு வந்து செப்புனால செஞ்சிருப்பாங்க. செப்பு செஞ்சு நீங்க யாரும் நம்ம சாதாரணமா போய் அதை தொட்டு பார்க்கவோ இல்ல அது கிட்ட போகவோ முடியாது. தோல் வந்து சவ்வுல வந்து அடிச்சிருப்பாங்க. மெழுவு இதுக்கான முக்கியமான இசைக்கருவி வந்து அந்த மிழவு தான், பின்னாடி இருக்க மிழவு தான். சப்போஸ் இந்த மிழவு வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த மிழவு வந்து மண்ணுல செல்வாங்க. மிருண்மத்வா மிருதங்காஸ்து அப்படின்றாரு. ஏன்னா மண்ணுனால செய்யப்படுற அந்த இதுக்குதான், அதுக்கு பேர் தான், அதுக்கு மிருதங்கம்னு பேர். இருக்கு நம்ம மிருதங்கம் கிடையாது, இதுக்கு வந்து மண்ணுனா. அதனால சப்போஸ் அது அடிக்கும் போது அந்த மிழவு வந்து உடைஞ்சிருச்சு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா சட்டுன்னு தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து இறந்து போனா எப்படிலாம் அந்த சடங்கு செஞ்சு அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அத்தனை மரியாதையும் இந்த மிழவுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இசைக்கருவிகளுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அதோட இடக்கை, குறுங்குழல் அந்த மாதிரி இசைக்கருவிகள் இருக்கும். நங்கையார்னு சொல்ற பாட்டு பாடுறவங்க வந்து இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் அமர்ந்திருப்பாங்க. அவங்க ஒரு வரியை வந்து ஒரு ரிதத்தோட பாடுவாங்க. பாடும்போது இவங்க அபிநயம் பிடிப்பாங்க. அப்புறம் அவரும் அபிநயம் சேர்ந்து இந்த இசைக்கருவியோட பண்ணுவாங்க. சவுண்ட் மைக் ப்ராப்பர்ட்டிலாம் ஒண்ணுமே இருக்காது. அது வெறும் அபிநயங்களால அவங்க பண்றாங்க. இது வந்து நீங்க கூடியாட்டம் கைலாச உதரணம் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே இந்த இதோட அவங்க வந்து அந்த கை வச்சு அந்த கைலாச மலையை வந்து தூக்குற அந்த நிகழ்வு வந்து ஒரு நான் எதுக்காகன்னு சொல்றேன். இந்த நிகழ்வு வந்து எதுக்காக வருதா? அந்த சப்தம் வந்து அந்த சப்தம் தான் கேட்கும். இது வந்து ஒரு கூடியாட்டத்தோட அந்த நீங்க அந்த அரங்கு பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? முன்னாடி அவரு பர்ஃபார்ம் பண்ணும்போது முன்னாடி என்ன இருந்தது? விளக்கு, ஒரு விளக்கு இருந்தது. சரியா? இப்போ தாங்கு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. முன்பக்கம் ஒரு நிலவிளக்கு வச்சு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கறந்து வரல் எழினியும் பொரிந்துடன் எடுத்தாங்க. என்னது அந்த எழினின்னு சொல்லிருப்பாங்க உங்களுக்கு, அந்த ஸ்கிரீன் இல்லையா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குது? இப்ப நீங்க பார்த்த அந்த அரங்குல நீங்க பாத்தீங்களா? முன்னாடி அந்த விளக்கு இருந்தது, கவனிச்சிங்களா? எதுக்காக அந்த விளக்கு? நீங்க அந்த மேக்கப்பை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் அந்த இது வச்சிருப்பாங்க. என்ன எதுக்காக? அந்த சுட்டின்னு பேரு. இப்போ இந்த விளக்கு ஃபோக்கஸ் நமக்கு எங்க வைப்பாங்க? சப்போஸ் ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, ஃபேஸ். அப்போ அந்த விளக்கு எரியறப்போ
அந்த கண்ணோட மேக்கப், அந்த கண்ணோட அபிநயம் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக அந்த விளக்கு அங்க வச்சு போக்கஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது எந்த எலக்ட்ரிசிட்டி, இது ஆர்டிபிஷியல் லைட்டும் இருக்காது, நம்ம இந்த நார்மல் எல்இடி பல்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த விளக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லைட்டிங் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. அதே போல பின் வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்றது, கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. பின் வழி நின்றது முழவு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன? முழவு. இது வந்து எது சொல்ல, எந்த இலக்கியம் சொல்லுது? சிலப்பதிகாரம். எங்க நம்ம ஃபாலோ பண்றோம்? எந்த அரங்குல ஃபாலோ பண்றோம்? இப்ப எந்த அரங்கு பத்தி சொல்லிட்டு இருந்தேன்? கூத்தம்பலம். என்ன நாடக மரபு? சமஸ்கிருத நாடக மரபு. இதே போல இப்ப இந்த இவர் வந்து இப்ப அது என்ன பண்றாரு? இப்ப அவங்க பார்த்தவங்க ஏதோ தூக்குறாரு. என்ன தூக்குறாரு? அதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு கதை இருக்கு. ராவணன் வந்து தேவலோகத்துக்கு போயிட்டு இருக்கான் சண்டை போடுறதுக்கு. அப்ப போயிட்டு இருக்கும் போது புஷ்பக விமானத்துல போறான். நீங்க அந்த ஒரிஜினலா அந்த சான்ஸ்கிரிட்ல படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். அந்த புஷ்பக விமானம் போனோடனே வேகமா போ அப்படின்னு சொல்றான் அந்த பைலட் கிட்ட. அவர் சொல்றாரு, போக முடியல, வழியில ஏதோ தடுக்குது, புஷ்பக விமானம் வந்து இடிச்சிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா. நான் போற வழியில யாரு குறுக்க வரா அப்படின்னு சொல்லும் போது, கைலாய மலை இருக்குது, அங்க வந்து இந்த சிவன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு வழியை மறைச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னோட. ஏன்னா சிவனுக்கும் அவருக்கும் தான் வந்து, அவர் சிவன் பக்தன், ஆனா வந்து அங்க மறைக்கிறாரு. அந்த மலை இருக்குன்னு என்ன சொல்றாரு? கோவப்பட்டு கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்தோடனே எனக்கு இதுன்னா, அப்ப வந்து அந்த மலைய ராவணன் நின்னு பாப்பான். இது வந்து 1 மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கூடியாட்டத்துல. 1 மணி நேரம் நேத்ராபிநயம் மூலமாக இந்த நிகழ்வு வந்து நிகழ்த்தப்படும் கூடியாட்டத்துல. இந்த நின்னுட்டு அந்த ஹைட்டை மட்டுமே அந்த கண்ணை ஸ்டெப் 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 ஸ்டெப்பா ஏத்துவாரு. அப்புறம் இந்த நீள அகலம் அளப்பாரு. அப்போ அதுல யானை போகுது, குதிரை போகுது, அந்த மலையில என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த நேத்ராபிநயம் மூலமாக அவங்க கொண்டு வருவாங்க. பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? இரு நானே தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அந்த கைய அந்த கைலாமலை அடியில விட்டு தூக்கி மேல போட்ட, அதுதான் வந்து கைலாச உதரணம்னு பேர். கைலாச மலையை தூக்கி போடுறது. இதே நேரத்துல சைமல்டேனியஸா என்ன ஆகும்னா, மேல சிவனும் பார்வதியும் மேல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மலை மேல உட்கார்ந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் சிவன் தலையில யாருப்பா? கங்கை. பார்வதிக்கு வந்து டவுட் வந்துடும், என்ன உன் தலையில ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு, அது என்ன கண்ணு தெரியுதுன்னா, கண்ணுலாம் இல்ல, அது வந்து சாதக பட்சிலாம் ஏதோ பறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சிவன் வந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு. ஒண்ணுன்னா இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப என்ன சொல்றாரு? பார்வதிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். நான் போறேன் கோச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு பிடிச்சு அவர் பாட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு? கீழே ராவணன் மலையை தூக்கி போடும்போது பார்வதி போய் திருப்பி சிவன் மேல வந்து விழுந்துருவாரு. பார்வதி வந்து தன்னாலே வந்து அவளா வந்து கட்டிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரா இந்த பண்ணா இந்த வேலைய அப்படின்னு சொல்லி ராவணன் தான் பண்ணான்னு சொன்னோன்னா ராவனுக்கு வந்து ஒரு வாழை பரிசளிப்பாரு. இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கூடியாட்ட நாடகத்திலையும் இந்த கைலாச உதரணம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு வரைக்குமே சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இந்த அதாவது சிவனும் பார்வதியும் ஒரே ஆள் தான் பண்ணுவாங்க. சிவன் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல ஜெய்சாண்டிக்கா அப்படி உட்கார்ந்துப்பாரு. பார்வதியா அவர் பண்ணும்போது அந்த ஒரு துணி இருக்கும், அந்த துணி எடுத்து இப்படி சொருகிட்டு அந்த ஜெஸ்டர் எல்லாமே மாறிடும். இந்த ஷோல்டர் இப்படி இருக்கும், பார்வதி வரும்போது இப்படி அந்த பெண்ணுக்கான நல்லத்தோட இந்த 2 கேரக்டர் வந்து ஒரே மாதிரி பண்ணுவாங்க. இதுல வந்து மணிமாதவ சாக்கியாருங்கிறவர் வந்து இந்த கூடியாட்டத்தை இந்த பீஸ் பண்றதுல வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அவரு. இது எங்க இருக்குது? இதுக்கான சோர்ஸ் தெரியுமா இருக்காது? இவ்வளவு பெரிய நிகழ்வு வந்து சான்ஸ்கிரிட் நாடகத்துல பண்றாங்க. இது எங்க இருக்குது இந்த சோர்ஸ்? எதுல இருந்து எடுத்தாங்க? திருஞான சம்பந்தரா. சரி பரவாயில்ல. திருஞான சம்பந்தர் இதுல அதே சிலப்பதிகாரம் தான் நமக்கு இத பத்தின குறிப்பை கொடுக்குது. எங்க கொடுக்குறாங்கன்னா வஞ்சியர் காண்டத்துல திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும்
பரிதரு செங்கையில் படுபறை ஆர்ப்பவும். செங்கைகள் இல்ல, சிங்குலரா ப்ளூரலா? செங்கை, ஒரு கைதான். செங்கையில் படுபறை ஆர்ப்பவும் செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும். கண்கள் இல்ல, கண்ணு. செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும் செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும். சிவன் எப்படி பாருங்க அந்த சடை ஒரு பக்கம் நீ பார்க்க பார்த்திருக்கீங்களா? பாடகம் பதையாது, சூடகம் துலங்காது, மேகலை ஒலியாது, மென்முலை அசையாது, வார்குழை ஆடாது, மணிக்குழல் அவிழாது. இதெல்லாம் பொண்ணுக்கு. ஒரு பக்கம் வந்து திசைமுகம் அலம்பவும் சடை அலையுது, இன்னொரு பக்கம் வார்குழை ஆடாது, மணிக்குழல் அவிழாது, உமையவள் ஒரு திறனாக ஓங்கி இமயவன் ஆடிய கொட்டி சேதம் அப்படின்னு வந்து சிலப்பதிகாரம் இதுக்கான குறிப்பை வந்து கொடுக்குது. நீங்க அதுலயே டிஃபைன் பண்ணி அப்படியே பார்க்கலாம். நீங்க எப்பயுமே ஒரு பாடலோ இல்ல ஏதோ ஒன்று படிக்கும் போது, மனப்பாட பகுதியே படிக்கும் போது, ஒரு ஐயோ கடவுளே மனப்பாடம் இந்த லைன் வந்தா நல்லா இருக்குமேன்னு படிக்கிறதோட நீங்க அதை ரசிச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க மனப்பாடம் பண்ணலனாலும் அது உங்களுக்கு சினிமா பாட்டு யாருக்காவது 2 பாட்டு கொடுத்து, இப்ப என்னப்பா ரீசெண்டா வந்தது பாட்டு, நல்ல பாட்டு, யாராவது நோட்ஸ் கொடுத்து வீட்டுல உட்காந்து பைஹார்ட் பண்ணிட்டு வாங்க 2 நாள் கொடுத்தாங்க, தனியா உட்காந்து யாரும் பைஹார்ட் பண்ணீங்களா? இல்ல. எப்படி ஒரு தினம் பாடனோடனே ஆட்டோமேட்டிக்கா அது மைண்டுக்குள்ள போயிடுது. ஒண்ணு இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு அந்த மீடியா, இன்னொன்னு இசை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. தொடர்ந்து நீங்க அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்க, அது உங்களுக்குள்ள போயிடுது. நம்ம என்ன பண்றது, கேட்கறது இதுவே வந்து ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறாங்கன்னு தெரியலையே அப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு திறனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாமே வந்து, அதுவும் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தன்னாலே வந்துடும். ரொம்ப அழகா எங்களோட எல்லாம் நீங்க நல்லா பேசுவீங்க, அது தெரியும். அப்போ இது மாதிரி ரசிச்சு நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சீங்களாலே, செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும் மேகலை ஒலியாது. மேகலை வந்து 2 காலையும் போடுறோம். மேகலை எங்க போடுறது, இடுப்புலயா காலையா? இடுப்புல. அப்போ மேகலை ஒலியாது, அது கூட சத்தம் கேட்கல. அப்போ மணிக்குழல் அவிழ. அப்போ அந்த மாதிரி பார்வதியும் பரமசிவனுமாக ஆடிய 4 வகை மறையூர் கூத்த சாக்கையன் ஆடலின் மகிழ்ந்து அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. கூத்த சாக்கையன் ஆடலின் மகிழ்ந்து அப்படின்னு அந்த மாதிரி ஆடின சாக்கையனோட கூத்த பார்த்து சந்தோஷப்பட்டார் சிவன். யாரு சாக்கையன்? இன்னைக்கும் கேரளத்துல கூடியாட்டம் ஆடுற கம்யூனிட்டியோட பேர் வந்து சாக்கையன். அந்த சாக்கையர்கள் மட்டும்தான் இந்த கூத்தை வந்து ஆடுறாங்க. அதுவும் ஒரு சடங்கு சார்ந்த நிகழ்வா ஆடுறாங்க. ஓகேவா? சோ இந்த வடமொழி நாடகங்களுக்கான மரபு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. யாரு அத வந்து ஃபாலோ பண்றா? ஒருவேளை சேர நாட்டுல இருந்து இளங்கோவடிகள் எழுதுறதுனால அப்படியே மதுரை, திருநெல்வேலி, கேரளா அப்படின்னு அந்த பக்கம் போயிடுச்சா, இல்ல இந்த பக்கம் நம்ம ஃபாலோ பண்ணலையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல வந்து இன்னமுமே நீங்க வந்து இந்த கூடியாட்டத்தை பாத்தீங்க, இன்னும் ஒரு செயல்களுமே அதுல வர நம்பியார் உற்ற தமிழ்னு வந்து முதல்ல நாடக சுருக்கத்தை பத்தி நம்பியாருங்கிறவர் வந்து ஒருத்தர் சொல்வார். இப்ப அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் மணிப்பரவாளம் அப்படிங்கிற தமிழும் மலையாளமும் கலந்த நடையில தான் அந்த முன்னுரையானது இன்னமும் சொல்லப்படுது அந்த நாடகங்கள்ல. இப்போ இந்த மரபானது இப்போ வேத்தியல் பொதுவியல் என 2 திறத்தின் நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்தினோம் சிலப்பதிகாரம் சொல்லுது. நாட்டிய தர்மி லோக தர்மி தூண்நிழல் புறப்பட்ட மான் விளக்கு எடுத்தாங்கன்னு மான் விளக்கு அந்த நிலவிளக்கு வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் யார் கொடுக்குறா? சிலப்பதிகாரம். ஒருமுக எண்ணி, பொறுமுக எண்ணி, கறந்து வரல் எண்ணி எல்லாமே வந்து நம்மளுடைய. அப்புறம் அரங்க வழக்கும் கோலின் அளவு அப்படின்னு அந்த அரங்க இந்த ஸ்டேஜ் அளக்கிறதுக்கு வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. இன்னமும் அந்த சாக்கியார்கள் வந்து அந்த ஸ்டேஜ் அளக்கிறதுக்கான அந்த குச்சி வந்து கோல் தான் இன்னமும் அவங்களுடைய அளவுக்கு வந்து இன்னமும் அதே தான் சொல்றாங்க. இப்போ இந்த தமிழ் நாடக மரபு அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ் நாடகங்களுக்கான மரபா இந்த அளவுல இது வந்து பின்பற்ற
பின்பற்றப்படுதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஆனா வடமொழி நாடக அரங்குல, அதுவும் இந்த கூடியாட்டத்துல ஒரு நிகழ்வுமே ஒரு நிமிடங்களுமே அந்த நாடகத்துல நடத்துற ஒரு நிமிஷமுமே என்ன பண்றாங்கன்னா, இந்த நாடக விதிகளுக்கு உட்பட்டே இந்த நாடக நிகழ்வானது நிகழ்த்தப்படுகிறது. இந்த கூடியாட்டத்துல நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இப்போ நிறைய வந்து யூடியூப் அதுல எல்லாம் நிறைய உங்களுக்கு லிங்க் இருக்கு. கூடியாட்டம் நீங்க போட்டீங்கனாலே ஒரு கேரக்டரும் நீங்க என்ன பண்றாங்க, ஒரு கேரக்டருக்கான மேக்கப் என்ன, ஒரு கேரக்டருக்கான இப்ப அந்த மிழவுன்னு சொன்ன இல்லையா, அந்த மிழவுக்கு வந்து இங்க நிறைய பேர் யாராவது மியூசிக் படிக்கிறீங்களா? படிக்கல. ஓகே. அந்த அந்த நம்மளுடைய தாளங்களுக்கும் அந்த தாளத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய தாளங்கள் வந்து பயன்படுத்துற அதே தாளங்கள் வந்து, ஏன்னா முழு வந்து நம்மளோட இசைக்கருவின்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல தான் முழு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னமுமே வச்சு பயன்பாட்டுல ஒரே ஒரு முழு வந்து பஞ்சமுக வாத்தியம்னு திருவாரூர் கோயில்ல இருக்குது ஒரு முழு. ஆனா முழு அது தவிர வேற எங்காவது பயன்பாட்டுல இருக்கா பார்த்திருக்கீங்களா? தமிழ் நாடகங்கள்லயோ இல்ல தமிழ்லயோ இதுலயாவது பயன்படுத்துறாங்களா? இல்ல. தூக்கம் வந்துருச்சு எல்லாருக்கும்? வீட்டுக்கு போகணுமா? இல்ல. ஓகே. அது இப்போ அந்த மிழவு அப்படிங்கிற அந்த மரபும் வந்து வடமொழி நாடகங்கள் மரபுல கடைபிடிக்கப்படுது. இதே போல இந்த கூடியாட்டம் ஆடறதுக்கு இப்படிதான் ஆடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. கிரம தீபிகை, ஆட்ட பிரகாரம் அப்படின்னு 2 நூட்களை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு கேரக்டர் உள்ள வருதுன்னா 4 அடி எடுத்து வச்சு உள்ள வரணும். 3வது அடிக்கு அவர் திரும்பி இடது பக்கம் பார்க்கணும். 4வது அடி ஒரு மிழவோட ரிலேட் பண்ணணும். இப்படின்னு ஒரு வரிக்குமான ஆட்ட பிரகாரங்கள் வந்து கூடியாட்டத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீறி வந்து அவர் வந்து அதை பண்ணாருன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன இல்ல சரியில்லை. பரதநாட்டியத்துல எப்படி வந்து தாளம் தப்புதே இல்ல, ரிதம் மாறுது அப்படின்னா ரிஜெக்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த நாடகத்துக்குமான மரபும் வந்து இதே போலதான் இருக்குது. அப்போ அதாவது தமிழ் நாடக மரபோ வடமொழி நாடக மரபோ ஒப்பீடு அப்படிங்கிறது வேற விஷயம். 2 செம்மையான மொழிகள். தமிழ்ல இருந்து சான்ஸ்கிரிட் வருதா, சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழ் வந்துதா, இது வந்து இன்னும் பெரிய விவாதத்துக்குள்ளாகிட்டு இருக்குது. அது நம்ம அதுக்கு போகணும். ஏன்னா 2 செழுமையான மொழிகள். அந்த 2 செழுமையான மொழிகள் வந்து அதோட போக்கல அது வந்து வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்துல வந்து கன்க்ளூஷனா வச்சுப்போம். சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் வைக்கப்பட்டதுனாலையும் எக்கச்சக்கமா ரூல்ஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சம்ஸ்கிருத நாடகத்தை கூடியாட்டம் மட்டும்தான் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. அப்படிதானே? அப்படி ஒரு நாடக வடிவம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நிலைச்சு நிக்குது. சில விதிமுறைகள் மாத்திக்கிட்டதுனால அதாவது அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டதுனால தமிழ் நாடகம் இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உயிர்ல இருக்கு. அப்படித்தானே? வேற வடிவங்களை கொண்டு வந்துட்டு இருக்குது. வேற தெருக்கூத்து இன்னமும் நடந்துட்டு இருக்குது. நவீன நாடகங்கள் இன்னமும் நடக்குது. வரலாற்று நாடகங்கள் இன்னமும் நடக்குது. ஓரங்க நாடகங்கள் இருக்குது. தனிநபர் நாடகங்கள் இருக்குது. வீதி நாடகங்கள் இருக்குது. மௌன நாடகங்கள், எல்லா நாடகங்களுமே அது வேற பரிணாமத்துல இன்றளவும் ஓரளவு உயிர்ப்புடன் இருந்துகிட்டு இருக்கு. வடமொழி நாடகங்கள் ரெஸ்ட்ரிக்டட், அதாவது இன்டிமேட் தியேட்டருக்கான நாடகங்களா ஆகிச்சு. குறைஞ்சபட்ச பார்வையாளர்களோட இந்த அரங்கங்களுமே எப்படி இருக்கும்னா இந்த சைஸ் ஸ்டேஜ் தான் இருக்கும். முதல் பார்வையாளர்கள் வந்து கொஞ்சம் லிஃப்டா இருக்கும், பின்னாடி இருக்கிற பார்வையாளர்கள் பள்ளத்துல இருப்பாங்க. அப்படியான ஒரு அமைப்பு வந்து அந்த அரங்கத்துக்குள்ள இருக்கும். மேல இருக்கிற அரங்கம் வந்து இப்ப எப்படி இருக்கு, ஸ்டெப்ஸ் இங்க இருந்து மேல வரைக்கும் போயிருக்குது. ஆனா அந்த அரங்கம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹைட்டா இருக்கும், பின்னாடி இருக்கிற அரங்கம் சின்னதா, அப்படி கொஞ்சம் ஒரு அடி வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி அந்த அரங்கத்துக்குள்ளேயோ இங்க அந்த நடக்கிற இடத்துக்குள்ளேயோ யாருமே எதுவும் உள்ள போக முடியாது. அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த கோவிலுக்குள்ள அரங்கத்துக்குள்ள போறதுக்கும் ஆண்களுக்கு வந்து சட்டை போட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. இப்ப கோவில் எல்லாம், கேரளா கோயில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த சட்டை போடுறது, அப்புறம் அந்த பேண்ட், இந்த வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எப்படி கோவில்களுக்கு கொடுக்கப்படுதோ அதே மாதிரியான இந்த அரங்கங்களுக்கும் அதே மாதிரியான விதிமுறைகள் உண்டு. அதனால நம்ம ஒட்டுமொத்த விதிகளையும் எடுத்துக்கிட்டு ஒரு நாடக வடிவமா நிலைச்சு நிக்குது. வளர்ச்சிங்கிறது
இல்ல. ஆனா அதுக்கான மொழியோட செழுமைக்கான வளத்தோட அது இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ் நாடகம் சில விதிகளை தவிர்த்ததாகவோ இல்ல விதிகள் இல்லாமலவோ வளர்ந்து இன்றளவும் வளர்ச்சி அடைகிற நிலைமையில இருந்துட்டு இருக்கு. இதனால ஒப்பீடுங்கிறது வந்து நம்ம ரெண்டு பக்கம் ஒப்பீடுங்கிறதுக்கு வந்து எந்த கன்க்ளூஷனும் தீர்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன ஜிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஒரு மணி நேரத்துல இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் தூங்காம உட்காந்து கேட்டதே பெரிய சந்தோஷம். இது ஒரு சின்ன ஒரு தெளிப்புகள் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நீங்க சில பேர் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்படிலாம் இது இன்னும் மேல பார்க்கணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை பத்தி படிங்க. இதை பத்தி படிச்சுட்டு அதுக்குள்ள போய் டிராவல் பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி அதை கம்பேர் பண்ணி நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கான புரிதல் வந்து இதுல ஏற்படும். சரியா? இப்போ 2 நாடகங்களுக்கான ஒப்பீடு நிறைவடைந்தது. நன்றி.